இந்த மையானது உன்னோட வாழ்க்கையில் நல்லதுக்கும் பயன்படும். நீ நான் நல்லதை நினச்சின்னா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சின்னா கெட்டது நடக்கும். நான் எப்போவுமே என்னோட மை கொடுக்கும்போது நான் பொதுவாக சொல்வேன், நெகட்டிவ் தாட் இருந்தால் மை யூஸ் பண்ணாதான், என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு. இப்போ இடமருந்து மூலியமாக ஒருத்தங்களை வசியம் பண்ணலாமா அப்படின்னாக்கா, இடமருந்து மூலியமாக வசியம் பண்ணலாம். இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாரும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது, 500 ரூபாய்க்கு இடமருந்து கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு இடமருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஒரு இடமருந்து ஒருத்தருக்கு அதை பயன்படுத்தும் போது அது ஒருத்தனோட ஆயுள் பாதியாக குறைச்சும். இது இங்கே பல பேருக்கு அது புரியறதில்லை. இடமருந்துங்கிறது இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு இடமருந்து பயன்படுத்தலாம், பெண் வந்து ஆணை வசியம் பண்ணுறது. பெண்ணுக்கு தான் இடமருந்துங்கிறது 90%, 100% கூட சொல்லலாம் வேலை செய்யும். ஆணை பொறுத்த வரைக்கும் அது 10%. அந்த அளவுக்கு ஒரு இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது, அதை நம்ம பொதுவெளியில் பேச முடியாது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு அடிச்சது தான், அவ்வளோதான். நான் உயிருக்கு உயிராக காதலிச்சு என்னை விட்டு போயிட்டான். சில பேர் இன்னமும் பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே இதுதான் வேலை செய்யும். என்னால் மறக்கவே முடியல தெய்வீகள்லாம், அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த இடமருந்து, அந்த வசிய மருந்துங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுக்கிற வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். மேலே மோகம் இருந்தால் தானே அவங்கள தேடி போவான், பேசுவான், பழகணும்னு அந்த எண்ணம் இருக்கும். அது இல்லாத போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அப்போ அந்த மோகத்தை கொடுக்கறதுக்கு தானே இந்த வசியம் வருது. நாம் நினைக்கும் ஒரு செயலை, நாம் நினைக்கும் ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவது இல்லை செய்ய வைப்பது, அதுதான் மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பேய் கரும்புக்காக இங்கேருந்து நான் அங்கே போனேன். இன்றைக்கி பல பேருக்கு தெரியல, என் வீட்டு வாசலில் இருக்க பேய் கரும்பு இதுக்காக இங்கேருந்து நான் அங்கே போனேன். இது அஷ்டகர்ம 8க்கும், இது வசியத்துக்குப்பா, இது மோகனத்துக்குப்பா, இது ஆகர்ஷத்துக்குப்பா, இது வித்வேசனத்துக்குப்பா, இது மாரணத்துக்குப்பா, உச்சாரணத்துக்குப்பா அப்படின்ட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மையை போட்டு ஒவ்வொரு ரேட்டு போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. 8 கர்மத்துக்கும் 8 வகையான மையங்கிறது. அது வேணால் சிலர் வேணால் அந்த ரூட்டில் இருக்கலாம், அவங்க வேணால் செஞ்சுருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே மை தான் 8 கர்மத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஒருத்தவங்களுக்கும் அந்த மையம் கொடுக்கும்பொழுது ஒரு விதமான பூஜைகள் இருக்குது, அது பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அது அதுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பழைய காலத்து முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நான் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். மற்றவங்களோட இது வேறு, என்னோட இது வேறு. எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதை கொண்டு வந்து பக்குவப்படுத்துறதுக்கு, அதை பதப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் புடம் போடுறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் டைமிங் ஆகுது. இதுக்கு என்னென்னா அந்த மைக்கு கொடுக்குற உயிர் கொடுக்கணும் பார்த்தீங்களா, நம்ம அந்த ஒரு விஷயம் தான் இங்கே. மைக்கு உயிர் கொடுக்குறதுனா மைக்கு உயிர் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாமே ஒரு ஜடம் தான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது ஒரு ஜடம். கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். அண்மை நாடான தன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க என்னன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் செலவு பண்ணி செய்யக்கூடிய மையோடைய கிராம் வந்துட்டு 750 கிராம் 850 கிராம் அந்த அளவு தான் வருதுன்னு சொல்லி. அப்படி அந்த மையில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் போடுவாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் தான். உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இப்போ கணவன் மனைவிக்கு, தொழிலுக்கு ஜனவசியம்னு இருக்குது, ராஜவசியம்னு இருக்குது, மோகினி வசியம்னு இருக்குது. இப்போ இவ்வளோ வசியங்கள் இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு மையா இல்லை அந்த மயில் எதனா வேறுபாடுகள் இருக்குமா? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்குறது புரியுது. நான் வந்து இப்போ என்னோட மயிலை வந்து அரகஜா பொண்ணுக்கு நிலைவாடு, அந்த வாடி, இந்த வாடி, இப்படிலாம் நிறைய ஒரு 10-20 பேரை சொல்லிவிட்டு எல்லாம் இப்போ இதை கேட்குற வேணாது, இதெல்லாம் எங்கடா போய் நான் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் எந்த விஷயத்தையும் நான் செய்கிறதே கிடையாது. நான் 5 லட்சங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, அந்த புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அது 5000 இருக்கு அங்கே. அது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா, இப்போ ஒரு விஷயத்தை இப்போ நான் இங்கேருந்து நான் இப்போ தென்காசி நான் போகணும், எனக்கு ஒரு மூலிகை வேணும் அப்படின்னாக்கா, நான் ஒரு பேய் கரும்புக்காக இங்கேருந்து நான் அங்கே போனேன். ஒரு பேய் கரும்பு எனக்கு வேணும், அதை சாறு வேணுங்கிறதுக்காக. இன்றைக்கி பல பேருக்கு தெரியல, என் வீட்டு வாசலில் இருக்கும் பேய் கரும்பு வேணும். இதுக்காக இங்கேருந்து நான் அங்கே போனேன். எனக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா செலவாச்சு. நாங்கள் போன எடுத்தோம். இப்போ இது மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம். நான் போகணும், அதை பார்க்கணும், அதை என் கையால் எடுக்கணும். எனக்கு அந்த முழு ஈடுபாடு எனக்கு அது வேணும். இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். இது நான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யலை, ஆனால் அது போட்டால் நாம் அப்போது அந்த விஷயத்தில் முழு ஈடுபாட்டோடு செய்யும் போது அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸே இருக்க தான் செய்யும். அதான் நான் சொல்கிறேன், ஒரு பேய் கரும்பு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கே எனக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகுது. இது இப்போ நம்ம இதை ஒரு 5 லட்ச ரூபாய்ங்கிறது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறதான். இப்போ இதில் வந்து அப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு அப்போ 1000 மூலிகை போடுவீங்களான்னா அப்படி கிடையாது. நான் என்னோட எனக்கு வந்து நான் படித்த வித்தைகள் வேறு. அப்போ அதில் எனக்கு இன்றைக்கும் அந்த குருமாரை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு மை வித்தையை சொல்லிக் கொடுத்தவர் இதே சென்னையில் இருக்கார். அவர் இந்த ஃபீல்டே வேண்டாம், இது கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார்.
இன்றைக்கும் நான் சந்திக்கணும்னா இல்லைப்பா வேண்டாப்பா அவ்வளோப்பா அப்படின்னாரு. எனக்கு அறிவு ஊட்டினவங்க இந்த இதில் சொன்னவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது அஷ்டகர்ம 8க்கும், இது வசியத்துக்குப்பா, இது மோகனத்துக்குப்பா, இது ஆகர்ஷனுக்குப்பா, இது வித்வேஷனத்துக்குப்பா, இது மாரணத்துக்குப்பா, இது உச்சாடனத்துக்குப்பா அப்படின்ட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மையம் போட்டு ஒவ்வொரு ரேட்டு போட்டு அடுக்கி வச்சுருப்பான். நம்ம இதெல்லாம் ஓ இப்படி தானா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கும் நம்ம வாங்கிட்டு ஒரு 8 மையம் அடுக்கி வச்சு ஒவ்வொன்றுக்கும் இதை நம்ம கொடுக்குறது வழக்கம். இப்போ இதுக்கெல்லாம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மையம் தயாரிக்கணும்னா இல்லை, நான் அந்த மாதிரியான வேலையை நான் செய்கிறது கிடையாது. ஒரே மரம் தான், ஒரே மரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அந்த மரத்துலேருந்து தான் நான் இந்த மையை நான் தயாரிக்கிறேன். அதே மாதிரி ஒரு மூலிகை செடி, அந்த ஒரே ஒரு மூலிகை செடி தான், இவ்வளோதான். இது இந்த இந்த ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு மைக்கு உண்டான பவரும் அது பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம 8 மேலே அது நாங்கள் அசைவ கரு மூலியமாக எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யலாமோ அந்த அளவுக்கு இதுவும் செய்யும். அதே மாதிரி நான் ஒரு மூலிகை நான் சொல்கிறேன், ஒரு செடி வகையை சேர்ந்தது, அது தண்டு வகையை சேர்ந்தது. அந்த மூலிகையும் எல்லா விஷயத்தையும் செய்யும். இந்த 2 மையம் வச்சு தான் நான் அஷ்டகர்ம 8 வித்தைகளையும் ஆடுறேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வசியத்துக்கு ஒரு மை, மோகனத்துக்கு வைமை, ஆகர்ஷனுக்கு ஒரு மை அப்படிங்கிறதெல்லாம் அந்த இது விஷயம்லாம் என்கிட்ட கிடையாது. நான் பண்ணுறது ஒரே ஒரு மையில், அந்த ஒரு மை தான் அஷ்டகர்ம 8ம் வேலை செய்யும். அது நம்ம யாருக்காக எதுக்காக எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். எனக்கு எவ்வளோ சொன்னாலே இது ஒன்று போதும் உனக்கு, நீ எதுக்கு போய் நீ இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னு. நான் முதல்ல ஒரு காலகட்டத்தில் கருவை தேடி நான் நிறைய சுற்றினேன், அலைஞ்சேன். அப்புறம் கடைசியாக அவர் தான் சொன்னார், இத்தனைக்கும் அவர் எனக்கு ஃபோனில் தான் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு டைம் வீடியோ காலில் தான் பேசிட்டோம். அதாவது எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொன்னேன் இன்றைக்கி நான் பார்க்கணுன்னா விட, நீ பாடுங்க, நீ தான் உன்னோட இதில் நல்லா போயிட்டுருக்கிய, நீ இப்போ பார்ப்பனா வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியே கிடைக்கிற ஒரு விஷயம் தான் என்றைக்கும் காலத்துக்கு நிலைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 8 கர்மத்துக்கும் 8 வகையான மையங்கிறது அது வேணால் சிலர் வேணால் அந்த ரூட்டில் இருக்கலாம், அவங்க வேணால் செஞ்சுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மை தான் 8 கர்மத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ இந்த மை வந்து நம்ம பேசும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது. எவ்வளோ நாள் ஆகும் இந்த மையை வந்து செய்கிறதுக்கான ப்ராசஸ், அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கும் அந்த மையை கொடுக்கும்பொழுது ஒரு விதமான பூஜைகள் இருக்குது, அது பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அது அதுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த மை தயாரிக்கிற ப்ராசஸ்ங்கிற அது வேறு. நான் மூலிகை எடுக்கிற அந்த டைமிங் தான். நம்ம அதை எடுத்துகிட்டு வர்றது, நம்ம கொண்டு வந்து சேர்க்குறது, அதை பக்குவப்படுத்துறது, அதுக்கப்புறம் நம்ம புடம் போடுறது, அப்புறம் அதை அரைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவங்க எல்லோரும் பழைய காலத்து முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நான் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். மற்றவங்களோட இது வேறு, என்னோட இது வேறு. எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதை கொண்டு வந்து பக்குவப்படுத்துறதுக்கு, அதை பதப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் புடம் போடுறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் டைமிங் வழி. இது இப்போ மையம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு மாதம் அதில் அந்த இதில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்னா, அந்த மைக்கு கொடுக்குற உயிர் கொடுக்கணும் பார்த்தீங்களா, நம்ம அந்த ஒரு விஷயந்தான் இங்கே. மைக்கு உயிர் கொடுக்குறதுனா மைக்கு உயிர் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாமே ஒரு ஜடம் தான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது ஒரு ஜடம், சரிங்களா. இப்போ அந்த மைக்கு அதுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்குறதுங்கிற என்ன, ஒரு காரியத்தை இங்கே போய் இதை செய்யணும், அதை செய்கிறதுக்கு அதுக்குண்டான பவர் வேணும். இப்போ நம்ம எல்லாமே மையாக தான் இருக்கும், கருப்பாக இருக்கிறது எல்லாமே மையாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஐடெக்ஸ் மை கூட கருப்பாக தான் இருக்குது. அதை எடுத்து வச்சு ஒரு வேலைக்கு ஒரு எந்திரத்தில் வச்சாவோ இல்லை ஒரு வசீகர தகட்டில் வச்சாவோ உடனே வேலை செஞ்சிருமா? கிடையாது. அப்போது அது வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு மாந்திரிகவாதியோ அந்த தெய்வ உபாசனை உள்ளவனா அந்த எந்திரத்தை வச்சு அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்களை பண்ணி இந்த மைக்கு எனக்கு உயிர் வேணும்னு சொல்லி அதுக்கு உண்டான பூஜை, அது எங்கள் சார்ந்தது. அதுக்கு உண்டான ஒரு குருதி பூஜையோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட சைவ பூஜையோ அதை கொடுத்து அது தினமும் அது நடக்கும். ஒரு 48 நாளோ இல்லை ஒரு 90 நாளோ அதுக்கு உண்டான பூஜை. அப்போ வந்து மைக்கு உயிர் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கிட்ட சொல்லுவீங்களா, இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக தான் இந்த மையை? இல்லை, இது இப்போ பொதுவாக நம்ம தயாரிக்கிற மையை தயாரித்து வைக்கிறது. இப்போ இதை வந்து நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும் போது, இப்போ ஒரு மோகன் ஒருத்தர் வராரு, அவர் கணவன் மனைவி வசியத்துக்காக கேட்குறாரு, என்னோட மனைவி என்கிட்ட வந்து சேரணும், எனக்கு இந்த தொழில பிரச்சனை இருக்குது, இதுக்காக வேணும்னா, இப்போ மோகனோட மனைவி இன்னார் மகன் இன்னார் மகள் இன்னாரும் சேர்ந்து வாழணும், இவருக்கு இருக்கிற தொழில் முடக்கம் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் செஞ்சு அதுக்கு ஒரு குருதி அபிஷேகம் செஞ்சு அந்த மையை அவர்கிட்ட கொடுப்போம். இந்த மை அவருக்கு போய் வேலை செய்யும். இப்போ எடுத்தோடனே இப்போ ஒரு மோகனுக்கு வேலை செஞ்சது எப்படி ஒரு சாந்திக்கு வேலை செய்யும், ஒரு சாந்திக்கு கொடுத்தது எப்படி ஒரு ரேகாவுக்கு வேலை செய்யும். அப்போ அது கிடையாது. அது அவங்களுக்கு கொடுக்கும் போது அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இது போய் அவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி
நம்ம அதுக்கு உண்டான வேலை செஞ்சு, அதாவது ஒரு ஏவல் மாதிரி இதை போய் நீ அவங்களுக்கு வேலை செய்ய அப்படின்னு நம்ம கொடுக்குறது, அவ்வளோதான். எனக்கு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு சார். எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாது. இந்த மாதிரி மையக்கு வந்து உயிர் இருக்கு, நம்ம சொல்றது அது கேட்கும் அப்படிங்கிறது. இப்போ அந்த மை என்னன்னா, இப்போ யார் வந்து செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க சொல்றது தான் அது கேட்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எப்படி சார் அதோட ப்ராசஸ்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வைங்க, இப்போ அதை இப்போ லாகவராலன்ஸ் அதை பற்றி பேசி கூட இப்போ பிரச்சனையாச்சு. அதுதான் எனக்கு யோசனை இருக்குது. என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு 10 நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாய்க்குட்டியை இப்போ ஒவ்வொருத்தருக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணும் அந்த நாய்க்குட்டி, என்ன பண்ணும், அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கான். இப்போ நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டி போய் அங்கே போயிருக்கோம், அதை அவங்க வளர்ப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசம். அது போல தான் நம்ம இந்த கொடுக்குற அந்த மையானது அவங்களுக்கு உண்டான அவங்களோட பெட்டு மாதிரி, அவங்களோட பெண்ணு அவங்களுக்கு. இப்போ நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவன் இன்னைக்கு ஒருத்தர் பணம் கேட்கணும், நான் அதுக்காக போகிறேன். நான் பொதுவாகவே வந்து இந்த பணத்துக்கும் சொத்து விஷயத்துக்கு நான் நிற்கிறது கிடையாது, அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒருத்தர் வெளியே போகிறாரு, இன்றைக்கி இப்போ நான் போகிற காரியம் நடக்கணும், இல்லை மார்க்கெட்டில் நான் லோடு ஏற்ற போகிறேன், இல்லைனா மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் எனக்கு தேவையான பொருளை நான் வாங்க போகிறேன், நல்லபடியாக எனக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வராயமாக ஒரு விலை ஏற்றிட்டு இந்த மையம் எடுத்து வச்சுட்டு போய் அங்கே நம்ம போகிற காரியம் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். போயிட்டு வர வரைக்கும் நமக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும். நமக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அது தகர்த்தெறியப்படும். நமக்கு போயிட்டு வர வரைக்கும் நமக்கு ஒரு தற்காப்புக்கு ஒரு பாதுகாப்பு. நான் தான் அதான் சொன்னேன், ஒரு கசாப்பு கடைக்காரர் இருக்குது, அருவா இருக்குது. அருவா வந்து ஆட்டை வெட்டுறதுக்கும் அது பயன்படும், ஆட்டுக்கு உண்டான புல்லை வெட்டுறதுக்கும் பயன்படும். அந்த மாதிரி தான் இந்த மையானது உன்னோட வாழ்க்கையில் நல்லதுக்கும் பயன்படும். நீ நல்லதை நினச்சின்னா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சின்னா கெட்டது நடக்கும். நான் எப்போவுமே என்னோடய மையை கொடுக்கும்போது நான் பொதுவாக சொல்லுவேன், நெகட்டிவ் தாட் இருந்தால் இந்த மை யூஸ் பண்ணாதேன்பேன். என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்பேன். நல்லதே ஓகே ஓகே. இப்போ அந்த மை என்னன்னா, இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அது புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி. இது இப்போ இந்த வார்த்தைங்கிறது ட்ரெண்ட் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள், இதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்மளோட எண்ணம் சரியாக இருந்து நம்மளோட எண்ண நோக்கமாக. இப்போ நான் பொதுவாகவே நான் சொல்லி அனுப்பேன், நீ இந்த மையை வச்சுட்டு நீ வெளியில் போகிறோம், அதை கூட ட்ராவல் பண்ணுறாங்க என்னோடய ஃபாலோவர்ஸ் டிவோட்டிஸ்க்கு தெரியும். மையை வச்சுட்டு நீ வெளியில் ஒருத்தனை நாசமாக போகணும் கூட நீ திட்டாத அப்படின்பேன். ஏன்னா அது அப்படியே நடக்கும், அவங்களுக்கு அது உண்டானது நடக்கும். நீ ஒரு இதுக்குள்ளே போயிடுற, ஒரு தெய்வத்தோட அவங்களோட பாதையில் நீ போக ஆரம்பிச்சிட. நீ அவங்கள மையை வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம், நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப நெகட்டிவாகவே நான் பயன்படுத்துறது இல்லை. நம்மளே இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுனா இன்னமும் உங்களை போட்டு இப்போ ஒரு 10% நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணீங்க, அது 100% போட்டு அடுத்து ஒரு சமகாலம் போட்டு உங்களை படுக்க வச்சிடும். அதுதான் நடக்கும். அதனால் எப்போவுமே மையை யூஸ் பண்ணிங்கன்னா, அது யாரோட மையை யூஸ் பண்ணாலும் சரி, பாசிட்டிவாக இருங்க, என்றைக்கு நெகட்டிவ் தாட் வேண்டாம். ஓகே. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் இந்த விஷயம் நீங்கள் சொன்னது. இப்போ நம்ம இடுமருந்து பற்றி முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ இடுமருந்து மூலமாக கூட வசியம் பண்ண முடியும்னு சொல்லி, இப்போ அதுக்கும் எப்படி சார், அதுக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுலாம் புரியுங்களா? அதோட எனர்ஜி பற்றி சொல்லுங்கள். இப்போ இடுமருந்து அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சாப்டர். இப்போ இடுமருந்து மூலியமாக ஒருத்தங்களை வசியம் பண்ணலாமா அப்படின்னாக்கா, இடுமருந்து மூலியமாக வசியம் பண்ணலாம். இடுமருந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லோரும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது, 500 ரூபாய்க்கு இடுமருந்து கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு இடுமருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஒரு இடுமருந்து ஒருத்தருக்கு அதை பயன்படுத்தும் போது அது ஒருத்தனோட ஆயில் பாதியாக குறைச்சிடும். இது இங்கே பல பேருக்கு அது புரியறதில்ல. எல்லாரும் கூட இன்றைக்கி பூச்சிகளை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சில அட்டைகளை பயன்படுத்துகிறாங்க, அதாவது இடுமருந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது என்ன ஆகும், ஒருத்தருக்கு உடலில் ஒவ்வாமையை கொடுக்கும், அது தேவையில்லாத அவங்க உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும். இது யாருக்கும் புரியல. ஒரு 500 ரூபாய்க்கு ஒருத்தர் இடுமருந்து கொடுக்குறாங்கன்னா அதை வாங்க, அது புருஷனுக்கோ காதலிக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். இதனால் அவங்களுக்கு வர பாதிப்பை இங்கே யாருமே உணர்றது கிடையாது. ஏன்னா ஒருத்தரை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினச்சி அதை பண்ணுறாங்க. இடுமருந்துனால ஒருத்தரை வசியம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வசியம் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இடுமருந்துங்கிறது இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு இடுமருந்து பயன்படுத்தலாம், பெண் வந்து ஆணை வசியப்படுத்துறாங்க. பெண்ணுக்கு தான் இடுமருந்துங்கிறது 90%, அதாவது 100% கூட சொல்லலாம் வேலை செய்யும். ஆணை பொறுத்த வரைக்கும் அது 10%. எப்படி இப்போ பெண்கள் ஆணுக்கு கொடுக்கறது சொல்றீங்களா, இல்லை ஆண்கள் பெண்ணுக்கு கொடுக்க? பெண்கள் ஆண்களுக்கு பயன்படுத்தும் போது 90% கண்டிப்பாக வேலை செய்யும். கண்டிப்பாக அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. சொன்னபடி கொடுத்தாங்கன்னா 90% வேலை செய்யும். இது ஆண்கள் வந்து பெண்களுக்காக அதை பயன்படுத்தும் போது அது 10% தான் வேலை செய்யும். அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது, அதை நம்ம பொதுவெளியில் பேச முடியாது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு அடித்தது தான், அவ்வளோதான்.
அவன் மீற முடியாது. சில பேர் இன்னமும் பார்த்தீங்கன்னா, நான் உயிருக்கு உயிராக காதலிச்சு என்னை விட்டு போயிட்டா, என் மனைவி இல்லை, நான் இன்னொருத்த மனைவி, நான் அவ கூட வாழ்ந்தேன், இன்னமும் அவளோட ஞாபகம் இருக்கு, ஆனால் அவள் வேற ஒருத்தன் கூட போயிட்டா அப்படிம்பானுங்க. சில பேர் இன்னமும் பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டு போயிட்டாலும் இங்கே இதுதான் வேலை செய்யும். என்னால் மறக்கவே முடியல தெய்வீகம்லாம், அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த இடமருந்து, அந்த வசிய மருந்துங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுக்கிற வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். எடுக்கிற வரைக்கும் அது கெடுதல் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது அப்புறம் வயிற்றுக்குள்ளேயே இருக்குமா? அது ஜீரணிச்சு வெளியே அதாவது வராதா? அதோட மோகம், அதாவது ஒருத்தங்க மேலே மோகத்தை கொடுத்துட்டேன். இப்போ ஒருத்தங்க மேலே மோகம் இருந்தால் தானே அவங்கள தேடி போவான், பேசுவான், பழகணும்னு அந்த எண்ணம் இருக்கும். அது இல்லாத போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அப்போ அந்த மோகத்தை கொடுக்கறதுக்கு தானே இந்த வசியம் மருந்து. நான் நினைக்கிற காரியத்தை, அதாவது மாந்திரியத்தை இப்போ என்ன எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நாம் நினைக்கும் ஒரு செயலை, நாம் நினைக்கும் ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவது இல்லை செய்ய வைப்பது, அதுதான் மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த மாந்திரியத்துக்கு பதிலாக வசிய மருந்து போட்டுங்க. நம்ம நினைக்கும் ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுவது, இல்லை நம்ம நினைக்கும் ஒரு விஷயத்தை செய்ய வைப்பது, நம்ம இஷ்டம் போல் ஒருத்தரை ஆட்டு வைப்பது, அதற்கு பயன்படுவது வசிய மருந்து, இடமருந்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு. கூட உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.